ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். யோவான் ஸ்நானன் தன் ஊழிய நாட்களில் தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லி அவர்களுக்கு பிரசங்கித்ததை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யோவான் ஸ்நானனை தேடி பலதரப்பட்ட மக்கள் வந்தார்கள். அந்த கூட்டத்தில் தவறு செய்தவர்கள் உண்டு, பாவம் செய்தவர்கள் உண்டு, அடுத்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற மனதின் கேள்விகளோடு வந்தவர்களும் உண்டு. எல்லாருக்கும் அவனுடைய புத்திமதிகள் அவர்களை நல்வழிப்படுத்துகிறதாக இருந்தது. இந்த நாள் நாம் பிறருக்கு புத்திமதிகளையும் அறிவுரைகளையும் சொல்லுகிற நாளாக இருக்கட்டும். நம்மை தேடி வருகிறவர்கள் அல்லது நம்மிடத்தில் தங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை சொல்லுகிறவர்கள், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற நல்ல புத்திமதிகளும் அறிவுரைகளும் அவர்களை சிறப்பான இடத்தில் உட்கார பண்ணுகிறதற்கு ஏதுவாக இருக்கட்டும். ஒரு சிலர் தங்கள் மனம் அறிய பிறருக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லாமல் இருப்பதும் தவறான அறிவுரைகளை சொல்லுவதும் கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாமும் அவரை போல காணப்படுவோம். யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை மிகவும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மாறினார்கள். அவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டவர்களோ தங்களுக்கு கேடுண்டாகும்படி அதை தள்ளிவிட்டார்கள். நாம் சொல்லுகின்ற அறிவுரைகளை பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடும். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அந்த இரத்தப்பழி நம்மேல் சுமராது. ஒருவேளை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களானால் அதனால் மிகுந்த பலனை அடைவார்கள். ஆகவே இந்த நாள் நாம் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆலோசனைக்காரர்களாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நல்ல அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்குகிறவர்களாயிருக்க பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய வார்த்தைகள் யாரோ ஒருவரை தேற்றட்டும், யாரோ ஒருவரை திடப்படுத்தட்டும், யாரோ ஒருவருக்கு நல்வழி காட்டுகிறதா இருக்கட்டும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஒரு பிரயோஜனமான நாளாய் இருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.